Good morning students, welcome to online class. Subject Science 2. Today we learn about Unit 17 Animal Kingdom. So topic Binomial Nomenclature. So topic போறதுக்கு முன்னால last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா crab organizations. So இதுல kingdom, phylum, order, class, family, genus, species. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றது நம்ம பார்த்துட்டோம். அது போக சீலோம், ஏசீலோம், சீலோமேட் இப்படி வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ நம்ம பைனாமியல் நாமன்கிளேச்சர்ஸ். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். பைனாமியல் நாமன்கிளேச்சர்ஸ் அப்படின்னா இரு சொல் பெயரிடும் முறை. ஒரு ஆர்கானிசத்துக்கு ரெண்டு பெயராக இருக்கும். அது என்ன அப்படின்னா ஜீனஸ் சொல்லக்கூடிய பேரினம், ஸ்பீசிஸ் சொல்லக்கூடிய சிற்றினம். ஜீனஸ்ன்றது பொதுவாக காமனாக இருக்கும். அதுக்கடுத்த ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்பீசிஸ் நேம். Binomial nomenclature. Carolus Linnaeus introduced the method of naming the animals with two names known as binomial nomenclature. The first name is genus and the first letter of genus is denoted in capital and the second one is the species name denoted in small letter. The binomial names of some common animals are as follows. என்னென்ன நேம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் உயிரினங்களுக்கு இரு பெயரிடும் முறை அறிமுகப்படுத்தினார். அதில் முதல் பெயர் பேரினம். அதில் முதல் எழுத்து பெருசாக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்பீசிஸ் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஸோ இது இன்டர்நேஷனல் லெவலோட IUPN உடையது. ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும், கேப் இருக்கணும். அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணும்போது சேர்த்து அண்டர்லைன் பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் அண்டர்லைன் பண்ணணும். இது கேபிட்டல் லெட்டர். அடுத்து ரெண்டாவது பெயர் சிற்றினம், ஸ்பீசிஸ். இப்பெயர் சிறிய எழுத்தில் எழுத வேண்டும். சில விலங்குகளின் பெயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்னு பார்க்கலாமா? டேப்வோம், அமீபா, புரோட்டியஸ், ரவுண்ட்வார்ம், அஸ்காரிஸ், ஹைட்ரா வல்காரிஸ். ஃபர்ஸ்ட் டேப்வோம், டீனியாசோலம், ரவுண்ட்வார்ம், அஸ்காரிஸ், லும்பிரிகாய்ட்ஸ். எர்த்வோம், லிம்பிடோ, மாருட்டி, பிரியோனக்ஸ் எஸ்கேவட்டஸ், லீச், கிரிடினேரியா கிரானுலோசா. காக்ரோச், பெரிப்ளேனா அமெரிக்கானா. ஸ்னைல், ஃபைலா குளோபோசா. ஷார்ஃபிஷ், அஸ்ட்ரியஸ் ரூபன்ஸ். ஃப்ராக், ரானா கெக்ஸடாக்டைலா. வால் லிச்சார்டு, பொடாசிஸ் மியூராலிஸ். க்ரோவ், கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ். பீகாக், பாவோ கிறிஸ்டேட்டஸ். டாக், ஹேனிஸ் பெமிலியரிசிஸ். கேட், பெலிஸ் பெலிஸ். டைகர், பாந்தரியா டைகரிஸ். ஹியூமன், ஹோமோ செப்பியன்ஸ். இப்போ இது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இதில் ஜீனஸ் கேபிட்டல் லெட்டர். அடுத்து ஸ்பீசிஸ் ஸ்மால் லெட்டர். பட் அந்த ஜீனஸ் ஸ்பீசிஸ்க்கு இடையில கொஞ்சம் கேப் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது இன்வெர்டிபிரேட்டா. இன்வெர்டிபிரேட்டாஸ் மீன்ஸ் வெர்டிபிரேட்டா, இன்வெர்டிபிரேட். வெட்டின்றது முதுகுன்னு சொல்லக்கூடிய பேக் போனு, இன்வெர்டிபிரேட்னு வித்தவுட் பேக் போன். ஸோ அதான் இன்வெர்டிபிரேட்டா, முதுகுனா நற்றவை. இதில் ஃபர்ஸ்ட் பைலம், தொகுதின்றது போரிபெரா, துளையுடலிகள் அப்படின்னு அர்த்தம். போரிபெரா. These are multicellular non-motile aquatic organism commonly called as sponges. They exhibit cellular grade of organization. Body is perforated with mini pores called ostia. Water enters into the body through ostia and leads to canal system. ஸோ இவை அனைத்தும் பல செல்களை கொண்ட, அதாவது காமன்லி கால்ட் ஸ்பாஞ்சஸ் சொல்றது பல செல்களை கொண்ட இயங்கும் தன்மையற்ற நீர்வாழ் உயிரிகள். நான் மொட்டைல், இது நகராது, ஒரே இடத்துல ஒரு பாறையில் செடிமெண்ட் ஆகி அதிலேயே குரோத் ஆகக்கூடியது. இவை செல்கள் அளவிலான கட்டமைப்பு பெற்றுள்ளது. அதான் செல்லுலார் கிளைடை பார்க்க செல் அளவிலான செல்லானது ஆனது. இது இவற்றை உடல் ஆஸ்டியோ எனப்படும். அந்த உடலோட அமைப்பு பேர் ஆஸ்டியான் பேரு. ஏன் அப்படின்னா இதுல நிறைய போர்ஸ், துளைகளா இருக்கும்.
ஸோ அதனால என்னது குழாய் மாதிரி பைப் மாதிரியே இருக்குது, அதனால அதுக்கு வந்து ஆஸ்ட்ரியான்னு பேர். இந்த துளை வழியாக என்னது இந்த கேனன் சொல்லக்கூடிய வழியாக நீரோட்டம் போய்கிட்டே இருக்கும். இட் சர்க்குலேட்ஸ் வாட்டர் த்ரூ அவுட் த பாடி அண்ட் கேரிஸ் புட் ஆக்சிஜன். த பாடி வால் கண்டைன்ஸ் ஸ்பைக்குலஸ். ஸோ நீரோட்ட மண்டலம் இந்த நீரோட்ட மண்டலத்து வழியாக உணவு ஆக்சிஜன் உடல் முழுவதும் என்னது சுழற்சி அடைய சுற்றி உடம்பு வழியாக போய்கிட்டே இருக்கும். அதாவது பாடி வால்ன்றது ஸ்பைக்குலஸ் சொல்லக்கூடிய இன்னும் நுண்முட்களை கொண்டுள்ளது. விச் ஃபார்ம் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம்வொர்க். ஸ்பைக்குலஸ் நுண்முட் பொடிப்பொடியாக ரொம்ப ஷார்ப்பாக மெதுவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் இஸ் போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட். எக்ஸாம் யூபி லெக்டல்லா அண்ட் சைக்கான். இது பெரும்பாலும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவளப்பாறைகள் சொல்ல முடியா அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே டெவலப் ஆகும், அந்த பாறைகளே படிஞ்சு. இது இப்போ நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே நீரோட்டத்தில் ஆடுற மாதிரி அலையிற மாதிரியே இருக்கும். இப்போ மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் அது வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு ட்ரை ஆச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி சுண்ணாம்பு படிவத்தில் ஆனது. அதனால் அப்படியே கட்டியாகி அப்படியே பாறை மாதிரி ஆகிடும். ஆனால் அது என்னது, இது ஒரு ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பைலம் சீலன்ட்ரேட்டா. அதாவது இந்த குழியுடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல குழி இருக்குன்னா குழியுடலிகள் பேர். சீலன்ட்ரேட்டா ஆர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபியூ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ். தே ஆர் மல்டிசெல்லுலார் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ் வித் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். குழியுடலிகள் நீர் வாழ்வனையாகும். பெரும்பாலும் இவை கடல் மற்றும் சிலது மட்டும் நன்னீரில் வசிக்கக்கூடியது. இதில் வந்து பல செல்களால் ஆனது, மல்டி செல்லார் இல்லையா. அதே மாதிரி ஆரஸ் அமைச்சர் ரவுண்டாக இருக்குங்களா, ஆரஸ் அமைச்சருடையது. இது வந்து திசுக்களால் ஆன ஒரு வடிவமைப்பு. முதல்ல பார்த்தது வந்து செல்லு, அதாவது செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். உடல் சுற்றி புற அடுக்கு, இதில் 2 அடுக்கு இருக்குது. இதில் பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக் வித் 2 லேயர்ஸ், இரண்டு அடுக்கு இருக்கும். அண்ட் அவுட்டர் எக்டோடர்ம் அந்த இன்னர் endoderm are separated by non-cellular jelly-like substance called mesochilia. 2 அடுக்குக்கு இடையில மீசோகிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல்லி லைக், ஜெல்லுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிறது, அந்த ஜெல்லு மாதிரியே இருக்கும், அந்த திசுக்களுக்கு இடையில இருக்கக்கூடியது. இன்னும் அடர் குடும்பப் பொருள் உண்டு, அதில் அந்த ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ நொங்கு இருக்கு இல்லையா, நொங்கு அரைச்சி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இட் கேஸ் ஏ சென்ட்ரல் காஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி கால்டு சீலன்ட்ரான் வித் மவுத் சரௌண்டட் பை ஷார்ட் டெண்டக்கல்ஸ். இதில் வந்து சீலன்ட்ரான் சொல்லக்கூடிய வயிற்றுக்குழி, அது வயிற்றுக்கு சுற்றி ஒரு குழிமா இருக்கும், அது பேர் சீலன்ட்ரான் பேர். இக்குழியானது வாய் துவாரத்தின் மூலம் வெளித்தொடர்பு கொண்டுள்ளது. அதாவது வாய் மூலமாக தான் வெளியில் நினைச்சியும் என்வரன்மெண்டில் கான்டாக்ட் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து டெண்டக்கிள்ஸ்னு பேர். அது பேர் உணர்நீட்சிகள், நீளமாக சடசடையாக தொங்குறது. இந்த டெண்டக்கிள்ஸ் கேஸ் ஸ்டிங்கிங் செல் கால்டு நீடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட். அந்த தொங்கக்கூடிய அந்த சாட்டம் மாதிரி தொங்கக்கூடிய அந்த செல்ஸ் தான் ஸ்டிங்கினா கொட்டக்கூடியன்னு சொல்லுது. ஸ்டிங்கினா கொட்டுறதில்லை அப்படின்னு, தேனி கொட்டுற முடியும் அந்த மாதிரி கொட்டக்கூடிய, அதில் நிறைய பொடியாக இது இருக்கும் ஷார்ப்பாக. இப்போ நம்ம அந்த கரப்பம்பூச்சியெல்லாம் கையில் பட்டால் அப்படி நிற்கணும் இல்லையா, சொரசொரன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் உடலை பட்டாலும் ஆனது காயமாயிரும், கிழிச்சு விட்டுரும். கொட்டும் செல்கள் நெமட்டோசிஸ். அந்த நிமட்டோ இருக்கிறனால தான் இது பேர் நீடோபிளாஸ்ட் ஆர் நிமட்டோசிஸ்னு பேர். மெனி சீலன்ட்ரேட்ஸ் எக்ஸிபிட் பாலிமார்பிசம் விச் இஸ் த variation in the structure and the function of the individuals of the same species. They reproduce both asexual and sexually by hydra and jellyfish. Example, hydra and jellyfish. இதோட பல குழியுடலில் சொல்லக்கூடியது பல வெவ்வேறு வடிவங்கள்லாம் இருக்குது. இதில் ஒரே தொகுதியை சேர்ந்த வெவ்வேறு உயிரினங்களின் அமைப்பு மற்றும் பணியில் காணப்படும் மாற்றம். அதாவது இது ஒரே அமைப்பாக இருந்தாலும் இதோடைய ஆக்டிவிட்டியில் ஒரு சில ஸ்பீசிஸ் மாறுபடுது. ஹைட்ரான்றது வேற மாதிரி இருக்கும், ஜெல்லிபிஷ் வேற மாதிரி இருக்கும். ஜெல்லிபிஷ் ரவுண்டாக அப்படியே பார்த்தா டிரான்ஸ்பரண்டாக தெரியுற மாதிரி இருக்கும். ஹைட்ரா அப்படி இருக்காது, ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி பொடுசாக இருக்கும். ஸோ அதோட லோகோமோஷன் டைப்பு வேறு மாதிரி இருக்கும். இல்லை அதான் இந்த பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறது. வெவ்வேறு விதமான வடிவங்கள் இருக்கனால அது பேர் பாலிமார்பிஷன் பேர். ஆல்ரெடி ஜெல்லிபிஷ் வந்து நம்ம சில இதில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், கீழே தொங்குறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டெண்டக்கல்ஸ் அப்படிங்கிறது பேர். ஸோ நெக்ஸ்ட்டு பைலம் பிளாட்டிக் எல்மிந்தஸ். பிளாட் அப்படின்னால என்னது, தட்டைன்னு அர்த்தம். அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ், தட்டை புழுக்கள். தே ஆர் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஏசிலோமேட் வித்தவுட் பாடி கேவிட்டி அனிமல்ஸ். அதாவது பைலேட்டரல்னா இருபக்க சமச்சீர், இந்த பிரிச்சா 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். அது ட்ரிப்ளோபிளாஸ்ட்னா 3 அடுக்கு, உடல்ல 3 லேயர் இருக்கும்.
ஏசிலிமெட் இதில் வந்து அந்த உடல் குழி கிடையாது, அதனால் அந்த கேவிட்டி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பாராசைட்டிக் இன் நேச்சர். பெரும்பாலானவை எப்படி இது ஒட்டுணியாக தான் வாழ்க்கையை உருவும், வேற எதுலையும் தனியாக அதனால் இருக்க முடியாது. சக்கஸ் அண்ட் ஹூக்ஸ் ஹெல்ப் இந்த அனிமல் டு அட்டாச் இட் செல்ஃப் இந்த பாடி ஆஃப் த கோஸ்ட். அதாவது எந்த உயிரியை போய் ஒட்டி என்ன செய்யும், கொக்கி, அது உடம்புல கொக்கி மாதிரி தலையில் பகுதியில் எதாவது இருக்கும், அது மூலமாக உறிஞ்சி, அது உடலில் உறிஞ்சிகள் இருக்கும், அது மூலமாக என்ன செய்யுது, ஒட்டிட்டு அந்த உயிரில் போய் இருக்கு. அந்த எந்த உயிரில் போய் விட்டோ அது பேர் கோஸ்ட்னு பேர். எக்ஸ்கிரீஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு பிளேம் செல்ஸ். அதாவது அவருடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் சுடர் செல்கள், அது பிளேம் செல்ஸ்னு பேர். These worms are hermaphrodites having both male and female reproductive organs in a single individual. Example, liver, fluke and tapeworm. பெரும்பாலும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஹெர்மோபார்டைட் சொல்லக்கூடிய ஆண் பெண் இனப்பெருக்கம் ரெண்டுமே ஒரே உயிரிலே இருக்கும். ஸோ மேல் உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண் இருப்போம், வால்பந்து குறிப்பிட்ட இடத்துல பெண் உறுப்பு இருக்கும். ஸோ அதனால் என்னது, இது மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஒரே இதில் இருந்தால் அது பேர் ஹெர்மோபார்டைட் பேர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு இதுமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருந்தது. ஏசெக்சுவல்ன்றது பாலிலா இனப்பெருக்கம். ஸோ அதுவே ஏதாவது ஒரு செல்ஸையோ இல்லை வேறு ஏதாவது உருவாக்கி வர்றது. அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பொதுவாக இன்னொரு மேல் ஃபீமேலோட அட்டாச் ஆகிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் இது என்ன அப்படின்னா இன்னொரு அனதர் ஆர்கானிசம் இருக்குல்ல, அது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து மேட் ஆகி என்ன செய்யுது, ஒரு அடுத்த இண்டிவிஜுவல்ஸை இது கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, அதாவது எக்ஸாம்பிள்னா லிவர் புழுன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் புழுக்கள், டேப்போம் சொல்லக்கூடிய நாடா புழு. நம்ம குடல்லையும் ஆட்டுக்குடல்லையும் பெரும்பாலும் இங்கே இருக்கும். மேமல் சிறப்பில் அந்த மாதிரியான இது இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஆஸ்கெல்மிதஸ், பைலம் ஆஸ்கெல்மிதஸ், ரவுண்டம் உருளை புழுக்கள். ஆஸ்கெல்மிதஸ் ஆர் பைலேட்டரி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் animals. The body cavity is pseudocoelom. They exist a free living soil forms or as parasite. The body is round and pointed at the ends. It is unsegmented and covered by thin cuticle. Sexes are separate. The ascalminus is bilaterally, அதாவது இருபக்க சமச்சீர், எல்லா ரெண்டு பக்கமும் உருளையா இருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கும். மூவடுக்கு உயிரி, 3 லேயர் இருக்கும் மேல தோல் பக்கம். இந்த பாடி கேவிட்டின்றது சூடோசீலம், அதாவது உடற்குழி இதுக்கு கிடையாது. அதில் ஒரு சில இது என்ன இருக்குன்னா, மண்ணில் வசிக்கக்கூடிய பாராசைட்டா ஒட்டு இருக்கும், இல்லைன்னா சில இது பாராசைட், மேக்சிமம் சில இது பாராசைட், இது குடலில் இருக்கக்கூடியது. இந்த பாடி வந்து உருளையா, ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எண்டு, ஊசியாக கூர்மையாக இருக்க மாதிரி இருக்கும். தலைப்பகுதி வால்பகுதியும் கூர்மையாக இருக்கும், நடுவில் உருளையாக இருக்கும். இது அன்செக்மெண்டட், அதாவது கண்டங்கள் கிடையாது. அதனால் இதோடைய தோல் பார்த்தீங்கன்னா கியூட்டிகள்னு சொல்லக்கூடிய தின்னான ஒரு கியூட்டிகளால் ஆனது, மெல்லிய உரையால் சூழப்பட்டுள்ளது. இது வந்து தனி உயிர், தனித்தனியாக இருக்கும். மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் worms தனியாக இருக்கும். த மோஸ்ட் காமன் டிசீஸ் காஸ்டு பை நெமட்டோடட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எலிபென்டியாசிஸ் அண்ட் அஸ்காரியாசிஸ். எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் ஓக்ஷீரியா. இது பொதுவாக காமனாக என்ன மாதிரி டிசீஸை உண்டாக்குது அப்படின்னா, நெமட்டோட் சொல்லக்கூடிய புழுக்கள் நோய். மனிதர்களில் எலிபென்டாசிஸ் சொல்லக்கூடிய யானைக்கால் நோய் சொல்லுவாங்க இல்லையா, கால் மட்டும் வீங்கி யானை மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நோயை உண்டாக்கும். அஸ்காரியஸ்ன்னு சொல்லக்கூடிய குடலுக்குள்ளே இருந்துட்டு அது நமக்கு ஒரு சாப்பிட்ற சாப்பாடு அது சாப்பிட்டுட்டு அது தெரிகிட்டு இருக்கும், நம்ம தேர மாட்டோம். சில பேர் பூச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியானதாக ஒரு நோயை உண்டாக்கக்கூடியது. நெக்ஸ்ட், ஃபைலம் அனலிடா, செக்மெண்டட் worms, அதாவது வலைதசை புழுக்கள் அப்படிங்கிற. அனலிடானா வளைஞ்சு இருக்குன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ரிங்கு, அதனால் இது வலைதசை புழுக்கள் பேர். தீஸ் ஆர் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இதுவும் இருபக்க சமச்சீருடையது. இது மூவடுக்கு உயிர். அந்த லேயர்ஸ் வந்து 3 ஃபார்ம் லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம், கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது உண்மையான உடற்குழி மற்றும் உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிரினமாகும். அதாவது இந்த இன்வெர்டிபிரேட்டாலே உறுப்புகள் ஆர்கன் சிஸ்டம் வளர்ச்சி அடைந்த முதல் உயிர்மை தான். பாடி செக்ஷனலி டிவைடட் இன்டு செக்மெண்ட்ஸ் கால்டு மெட்டாமியஸ். உடலானது புறத்தில் மெட்டாமியஸ் கண்டங்கள் பெற்று வளையங்கள் ரவுண்டா ரிங் மாதிரி பார்க்கறதுக்கு ஒன்னோட வந்து ஜாயிண்ட் ஆகி சேர்ந்து இருக்கும். அதனால இது பேர் ஆனுலின் பேர். அந்த சேர்ந்து இருக்கிற பேர் ஜாயிண்ட் பை ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆனுலி. ஒவ்வொரு ஆனுலி சேர்ந்தது ஆனுலஸா மாறும். அதனால இது ஆனலிடா. இட் இஸ் கவர்டு பை மோஸ்ட்
மாய்ஸ்ட் தின் கியூட்டிக்கல், அதாவது ஈரப்பதமான குலகலன்ற அந்த தோல் இருக்கும். சீட்டே அண்ட் பாராபோடியா ஆர் லோகோமோட்டர் ஆர்கன், சீட்டா சொல்லக்கூடிய மற்றும் பாராபோடியா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டைப் மூலம் என்ன செய்யுது, அந்த கீழே தரையை அதை பிடிச்சி அது மூவ் ஆகும். செக்ஸஸ் மே பி செப்பரேட் ஆர் யுனைடெட், இதுவும் முன்னாடி பிராக்டிக்கல் மீன்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரியே ஹெர்மோபாட்டைக்ஸ் தனியாகவும் இருக்கும், தனித்தனி உயிரினங்களாக மேல் ஃபீமேலாகவும் இருக்கும். சில இது ஹெர்மோபாட்டைக்ஸ் மேல் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஒரே அனிமல்ஸ் ஆர்கானிசத்துலேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் நீரிஸ், எர்த்வோம், லீச். நம்ம எர்த்வோம் மேக்ஸிமம் நம்ம பார்த்துருப்போம், உடம்புல வளையமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, நல்லா குழுன்னு இருக்கும், நம்ம பிடிக்கவே மாட்டோம் அது. அதே மாதிரி லீச் அட்டைப்பூச்சி, ஸோ அதுவும் அந்த மாதிரியே இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட் பைலம் ஆர்த்ரோபோடா, அனிமல்ஸ் வித் ஜாயிண்டட் லெக்ஸ், அதாவது இணைப்பு கால்கள் உடையதுன்னு சொல்றது, கணுக்காலிகள் அப்படின்னு பெறுது. Arthropoda is the largest phylum of the animal kingdom. They are bilaterally symmetrical, triploplastic and coelomate animals. கணுக்காலிகள் விலங்குகளின் மிகப்பெரிய தொகுதி. இந்த இன்வெர்டிபிரேட்டாலேயே அதிகமான இன்செக்ட் ஃபுல்லாக அதில் தான் வரும். அது இருக்கக்கூடிய பைலம் அப்படின்னா அது ஆர்த்ரோபோடா தான். இது ஒன்று இருபக்க சமச்சீர் மூவடுக்கு உயிரி சீலோமேட், இதுலேயும் உடற்குழி, உண்மையான உடற்குழி உடையது. The body is divided into head, thorax and abdomen. Each thoracic segments bears paired jointed legs. உடற்குழியுடைய விலங்கு இவற்றை உடல் தலை மார்பு வயிறு என பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கண்டமும் ஒரு ஜோடி இணைப்பு கால்களை கொண்டது. அதாவது ஃபேர்ஸ், ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஈவன், அந்த பக்கம் கால் ஒரே மாதிரியா ஒவ்வொரு ஜோடி கால்களாக நிறையா இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இதை 100 கால் இருக்கு 200 கால் இருக்குலாம் சொல்லுவாங்க. Exoskeleton is made of chitin and is shed periodically as the animal grows. இது உடல்ல மேற்புறத்தில் கைட்டின்ற ஒரு பாதுகாப்பு உரம் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட கால இது என்ன சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது என்ன சொன்னா வளர்ந்துட்டு உறிஞ்சிக்கிட்டே வரும். மேல் தோலை உரிக்குது, பாம்பு தோல் உரிக்கும் இல்லையா, அந்த மேக்ஸிமம் இன்செக்ட்ல அப்படிதான் இருக்கும். அது மேலே உள்ள தோலை உறிஞ்சிட்டே வரும். வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி, இதெல்லாம் மோல்டிங் சொல்லுவாங்க அது பேர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர அந்த தோல் உறிஞ்சி புதுசா அப்படியே தோல் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த காஸ்டிங் ஆஃப் ரீக்ரோவிங் ஆஃப் எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் கால்டு மோல்டிங். அப்படி தன்னை தோலை உரிச்சு திருப்பி தன்னை புதுப்பிச்சுட்டே வரும். இதோட உடற்குழியானது பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் கீமோலிம்ப் பிளட். ஆக்சுவலாக பாடி கேவிட்டி என்ன செய்யறாங்க, கீமோலிம்ப்னா நிணநீர் சொல்லுமே, அந்த நீர் மாதிரி வாட்டர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அதான் அதோடைய பிளட். The blood does not flow in blood vessels and circulates throughout the body. Open circulatory system. இதுக்கு இன்னும் ஒரு blood vessels என்ன சொல்றது, நம்ம இது வெயின்ஸ் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாதனால இது உடம்பு எல்லா பகுதியும் என்ன செய்யும், அப்படி இந்த லிம்ப் இருக்கும். ஸோ அதனால இது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பேர். எந்த பக்கமாக பிச்சோம்னா அதுல இருந்து என்ன செய்யும், வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால ஓப்பனாக இருக்கும் அது வெசல்ஸ் இல்லாதனால. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ பாடி சர்ஃபேஸ், அதாவது உடல் மேற்புறம் மூலமாகவே என்ன செய்யுது, இதை உறிஞ்சிக்கணும், மூச்சுக்குள்ள உறிஞ்சிக்கணும். கில்ஸ் ஆர் ட்ரக்கியா, ஏர் டியூப்ஸ், ரெஸ்பிரேஷன் த்ரூ பை பாடி சர்ஃபேஸ். கில்ஸ் ஆர் ட்ரக்கியா, ஏர் டியூப்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணிய குழாய்கள் இருக்கும். பாடி சர்ஃபேஸ் மூலமா அப்படியே என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்கிரீஷன் அக்கர்ஸ் பை மால்பீசியன் டியூபிள்ஸ் ஆர் கிரீன் கிளான்ஸ். இதோடைய கழிவு நீக்க உறுப்பா என்ன சொல்றாங்க, மால்பீசியன் பச்சை சுரப்பிகள். சில இன்செக்ட்லாம் இந்த அரிப்பு பூச்சிங்குவோம், அதெல்லாம் மிதிச்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது பட்டுச்சு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வெளியேறும். ஸோ அதான் அது சில நேரம் அது வெளியே எக்ஸ்கிரீஷன் சொல்லி வெளியேறும், அது கிரீன் கலரில் இருக்கும். அதனால் பச்சை சுரப்பி இல்லைன்னா மால்பீஜியன் டியூபிள்ஸ். ஏன்னா அப்படின்னா அந்த டியூப்பை கண்டுபிடிச்ச ஒரு பேர் மால்பீஜியம். ஸோ அதனால் அவர் பேர் மால்பீஜியன் டியூப்னு சொல்கிறாங்க. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இங்கேயும் என்னது, இது தனித்தனியாக இருக்கும், மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது. எக்ஸாம்பிள் பிரான்றது இறால்னு சொல்ல முடியாது, அது கிராப், நண்டு, காக்ரோச், மில்லிபிடே, சென்டிபிட்ஸ், ஸ்பைடர், ஸ்கார்பியன். ஸோ இதெல்லாமே இந்த டிவிஷனுக்குள்ளே வரக்கூடியது. நெக்ஸ்ட் பைலம் மொலுஸ்கா, அதாவது சாஃப்ட் பாடிஸ் அனிமல்ஸ் அப்படின்னு பேர். இது they are diversified group of animals living in marine, freshwater and terrestrial habitats. Body is bilaterally symmetrical, soft and without segmentation. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது நன்னீர், கடல் நீர் மற்றும் நிலம் போன்ற
பலதரப்பட்ட இடங்களில் வாழக்கூடிய தன்மை உடையது. இதுவும் ஒரு மிகப்பெரிய தொகுதியை சேர்ந்த விலங்குகள் இருக்கக்கூடியது. இருபக்க சமைச்சல் உடையது. அதுபோக சாஃப்ட், ரொம்ப மெல்லிசா இருக்கும். இதில் வந்து கண்டங்கள் கிடையாது. உடம்பு ஒரே மாதிரி மெதுமெதுப்பாக உள்ள ஒரு உண்மையான உடலமைப்பே இருக்கும். தலை தசையிலான பாதம் மற்றும் உள்ளுறுப்புகளை கொண்டது. இட் இஸ் டிவைடட் இன்டு ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். அது தலை, தசையிலான பாதம், அது மாதிரி உள்ளுறுப்புகளை கொண்டது. த ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் லோக்கோமோஷன். அந்த பாதம் மூலமாக என்ன செய்யுது? இது நகருது. அது மாதிரி the entire body is covered with fold of thin skin called mantle which secretes outer hard calcareous cell. இது மேல்புறத்தில் கடினமான ஒரு உரை இருக்கும், கால்சியத்தினாலான உரை. அதுக்கு பேர் வந்து மேண்டில். இப்போ நத்தை இருக்கு இல்லையா, பலதரப்பட்ட நத்தைகள் இருக்குது. நாற்றுல உள்ளது, குளத்தில் உள்ளது, அப்புறம் சிப்பிகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால்கேரியஸ் சொல்லக்கூடிய பொருளாலானது. அதாவது கிட்டத்தட்ட சுண்ணாம்பு படிவு மாதிரி. அது பேர் மேண்டில். ஓடு, அதுக்கு ஒரு ஓடு. Respiration is through gills, laryngeal or lungs or both. அது எப்படி சுவாசம் அப்படிங்கிறத பார்த்தா நுரையீரல் மூலம் அல்லது டினியம் சொல்லக்கூடிய செவில்கள் இருக்குது. டினியம் சொல்ல செவில் அல்லது நுரையீரல், இல்லை ரெண்டு இதில் அல்லது அதில் எதுலையாவது ஒரு இதுலேயும் சுவாசம் நடைபெறும், இல்லை ரெண்டுலேயுமே சுவாசம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டு. இதில் ரெண்டு விதமான தனித்தனியாக தான் என்ன செய்யுது. இது இருக்கு. போத் செக்ஸஸ் வந்து தனி, மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது. பட் என்ன எப்படி இருக்குன்னா, லார்வல் ஸ்டேஜஸ் டியூரிங் டெவலப்மெண்ட். ஆரம்பத்தில் வளரும் போது லார்வான்னு சொல்லக்கூடிய சின்னது புழுக்கள், இந்த பட்டுப்பூச்சினா லார்வா ஸ்டேஜ் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் மட்டும்தான் இது வளருது. அப்புறம் பெருசு மெச்சூர் ஆன பற்றி வேறு மாதிரி வளர்ச்சி அடையுது. எக்ஸாம்பிள் கார்டன் ஸ்னெயில் ஒரு ஆக்டோபஸ். ஸோ ஆக்டோபஸ் வந்து சின்னதாக, அது கணவாய் மீன் சொல்லுவாங்க. நம்ம மீன் மார்க்கெட்டில் போனால் பார்க்கலாம், சின்ன சின்னதாக இருக்கும். அப்புறம் நத்தை. அதனால தான் இது என்ன செய்யுது, மசிலார் ஃபுட் அப்படிமோ. அந்த பாதம் அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக சாஃப்டாக நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பைலம் எக்கினோடெர்மேட்டா, முட்தோழிகள். இதுக்கு என்ன பண்ண முட்தோழிகள் பேர் ஸ்பைனி ஸ்கின்டு அனிமல்ஸ். முட்தோழிகள். தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ லிவிங் மெரைன் அனிமல்ஸ். These are triploplastic and true coelomet with the organ system with organ system grade of organization. இது எப்படி யூஎன்களத்து உடல் கடலில் பெரும்பாலும் கடலில் வசிக்கக்கூடியதான். இது மூவடுக்கு உயிரி ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இது உறுப்பு மண்டலங்கள் மற்றும் கட்டமைப்பு உண்மையான உடற்குழி உடையது. உறுப்பு மண்டலங்கள்னா அந்த கை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஆர்கன் கிரேட் ஆஃப் சிஸ்டம் ஆர்கனைசேஷன் பேர். அடல்ட் அனிமல்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். முதிர்ந்த உயிரிகள் வந்து சமச்சீர் கொண்டது. எந்த பக்கம் பிரித்தாலும் ஒரே மாதிரியானது. ஆர சமச்சீர் வட்ட வடிவமாக இருக்குன்னா எந்த பக்கம் பிரித்தாலும் ஒரே மாதிரியான பாடி ஷேப் உடையது. பட் லார்வா ரிமைன் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். ஆனால் லார்வா ஸ்டேஜில் வரும்போது என்னன்னா இருபக்க சமச்சீர் உடையதாக இருக்கும். மெச்சூரில் தான் ரேடியலியாக மாறுது. சிறு சார்ந்து வளரும்போது எப்படி இருக்கும், இருபக்க சமச்சீராக வருது. A unique feature is the presence of fluid-filled water vascular system. இது என்ன, திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலார் அமைப்பு. உடல் அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலார். அந்த பிஷிக்கு அடிப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா சேனல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம், திரவத்தினாலான நிரம்பிய வாஸ்குலார் அமைப்புன்னு பேர். இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து இதோடைய லோக்கோமோஷன் அக்கஸ்பை டியூப் பீட், குழாய் கால்கள் நீளமாக இருக்கும். அது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது ஸ்டார் ஃபிஷ். ஒவ்வொரு ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு இது பகுதியும் எப்படி இருக்குன்னா அதான் டியூப் பீட்னு பேர். அந்த மூலமாக சுருங்கி விரிச்சு என்ன செய்யும், அது மூவ் ஆகுதுனால குழாய் கால்கள் பேர். இதோடைய வெளிப்புற அடுக்கு வந்து கால்சியம் அடுக்களால் ஆனது. The body wall is covered with calcium. ஸ்பைனி கார்டு கால்கேரியோசிஸ் கால்கேரியோசிக்கிள்ஸ் அப்படின்னு பேர். அதாவது முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தோலானது. அதனால் ஒவ்வொரு அடுக்கில் என்னது சின்ன ஒரு முள் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன் சொல்லுமே. அது மாதிரி சி அர்ஜின் சொல்லக்கூடிய கடல் வெள்ளரி, அது உருண்டையாக இருக்கும், அதுக்கு மேலே குச்சியாக இருக்கும். ஸோ ஒரு டைமில் 90s நிறைய பேர் என்னவாங்க, இதை
எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த குச்சியை பிச்சு எடுத்தால் எழுதுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாமே சுண்ணாம்பு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்வெர்டிபிரேட்டால் உள்ள அத்தனையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கோட ஸோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Good morning students. Welcome to online class. Subject Science 2. Today we learn about Unit 17 Animal Kingdom. So topic Binomial Nomenclatures. So topic போறதுக்கு முன்னால last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராப் ஆர்கனைசேஷன்ஸ்